என்ன ரொம்ப தானே பண்றாரு இவரு. டேய் அவர் பையன் அவர் எடுத்துட்டு போறாரு, நீ வாடா. கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். சோழா இந்தா தண்ணி குடி. இல்ல வேணாம். முடியாது, சீக்கிரம் உன் கல்யாணத்தை முடிக்கணும்டா. இல்லண்ணா, நான் முதல்ல போய் பார்த்துட்டு வரேன். டேய் இரா, நானும் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லு பாண்டி. டேய் எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து பக்கத்து வீட்டு கேட்டுச்சு போன கொஞ்சம் அமைதியா இருடா. என்னடா முறைக்கிற? என்னடா என்னடா என் தம்பியை கொன்றுவன் மிரட்டுற? பெரிய எவனா நீ? வெளிய நின்னு ஒட்டு கேட்டுன்னு வரியா? இல்ல பெரிய யோக்கியமான குடும்பம்னு பேசிட்டு இருக்கீங்களே. உங்க குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. என் பொண்ணுகிட்ட பேசாத நீ தான் பேசுனியா? நீ பேசினதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சா? பேசுவியா? உன்னால என்னெல்லாம் அசிங்கப்பட போறேன்னு தெரியலையடி. ஏன் இப்படி பண்ண? உள்ளே ஏமாத்தி பிரெக்னன்ட் ஆக்கிட்டு இப்ப இல்லன்னு வேற சொல்லுவியா? அடியே, அவன் என்ன சொல்றான்னு கேட்டியாடி? அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? மானதி, நீ சொல்லு, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு கேட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும்? எதுக்கு மானதி போய் சொன்ன? நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்ட. நீ இல்லாத நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? போல இருந்துச்சு, அதான் பிரெக்னண்டா இருக்கன்னு போய் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணமே நின்னுச்சு. அப்போ நீ அன்னைக்கு நிறுத்துறதுனே தெரியல பாண்டி, அதான் நான் அப்படி போய் சொன்னேன். அடி பாவி, உலகத்துல எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்துக்கு போய் சொல்வாளாடி? நல்ல மானதி, சரி நாளைக்கு பார்க்கலாம். சரி, நான் வரேன்.